ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் உமா. இன்றைக்கி நம்ம சேனலில் கண்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம். ஸோ எந்த திருப்புகளுடைய பார்ட் 2 பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தமிழ்லேயே தெரிஞ்சிருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டைரெக்டாக டாப்பிக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம கண்டினியூ பண்ண போகிற ஸ்டார்டிங் லைன் மந்த்ரவால் அப்படிங்கிற இந்த வார்த்தையிலிருந்து தான் இந்த திருப்புகள் கண்டினியூ ஆகுது. ஸோ மந்த்ரவால் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். மந்த்ரவால் அப்படிங்கிறது அருணகிரினார் முருகப்பெருமான் வாங்கியிருக்காரு. ஸோ எந்த மாதிரியான மந்திரவாலை அருணகிரினார் முருகப்பெருமான் கிட்ட வாங்கியிருக்காருன்னு பார்க்கலாம். அதாவது தந்தைக்கு முன்னன் தனிஞான வாளொன்று சாதித்த அந்த கந்தபிரானோட அருணையடிகளுக்கு அந்த திருவாளை தந்து அருளினார். அந்த வாளினால் யம தூதரையும் வெட்டி துணித்து வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லி அருணகிரினார் வேண்டுகிறார். கந்தர் அலங்காரத்தில் இயமனை நோக்கி வீரகர்ஜனை புரியுமாறு ஒரு சில வரிகள் இருக்கின்றது. அதே மாதிரி திருமூல நாயக்கனாரும் கூறும் அமுத வாக்கையும் பார்த்திங்கன்னா கந்தர் அலங்காரத்தில் இயமனை நோக்கி வீரகர்ஜனை புரியுமாறு சொன்ன மாதிரி திருமூல நாயனாரும் ஒரு சில வார்த்தையில் இயமனை நோக்கி எப்படி அருணகிரினார் பயம் இல்லாமல் நிற்கிறாரு அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அவிரோத ஞானம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அவிரோத ஞானம் அப்படின்னா விரோதமே இல்லாமல் எல்லாத்தையுமே தானாக பார்க்கக்கூடிய ஒரு ஒருமைப்பாடு தான் அவிரோத ஞானம் அப்படின்னு சொல்லி இன்னொரு திருப்புகழி பார்த்திங்கன்னா ஞான வாளை தரும் ஞான பண்டிதனிடம் விண்ணப்பம் புரிகின்றனர். யாருன்னா அருணகிரிநாதர். இந்த மாதிரி திருப்புகளை நம்ம நாள்தோறும் பாராயணம் செய்பவர்களுக்கு யம பயம் எட்டவே எட்டாது அப்படிங்கிறது உறுதி அப்படிங்கிறது தான் இந்த மந்திரவாள் அப்படிங்கிற இந்த வரியினுடைய அர்த்தம். அடுத்தது விதி வழியின் உயிர் கவர. அது என்னங்க விதி வழியின் உயிர் கவர அப்படின்னா இன்னாருக்கு இன்னபடி அப்படின்னு சொல்லி அவங்க செஞ்ச வினைக்கு தக்கவாறு தான் சிவபெருமான் கட்டளையிட்டபடி பிரம்மதேவன் ஒவ்வொருத்தரோட தலைவிதியை விதிக்கின்றாரு. சிவனுடைய உத்தரவுப்படி தானே பிரம்மன் எழுதுகின்றான் அப்படிங்கிற நுணுக்கத்தை ஔவையார் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா எட்டமுடன் என்றலையில் இன்னபடி என்றெழுதி விட்ட சிவனும் செத்து விட்டானோ அப்படின்னு சொல்லி ஔவையார் சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி அயன் எழுதிய விதிப்படி இயமன் பணிக்க அவனுடைய தூதுவர் நம்மளுடைய உயிரை பற்றுவார்கள். இயமன் அப்படின்னா யமன் அப்படின்னு அர்த்தம், அயன் அப்படின்னா பிரம்மன் அர்த்தம். அடுத்தது கொடிய யமப்படர் அப்படிங்கிற வரி இருக்குது. அப்படின்னா இயம தூதுவர் அருளின்றி ஒரு கோர வடிவத்தோடு தான் நம்ம உயிரை பற்றுவார்கள். ஸோ அவங்களுடைய கோர வடிவத்தை தான் கொடிய அப்படின்னு சொல்கிறாங்க. படர் அப்படின்னா ஏவல் செய்வோர்னு அர்த்தம். அதாவது துன்பத்தை செய்பவர்களை தான் படர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் கொடிய யமப்படர். ஸோ கொடிய அப்படின்னா அந்த கோர வடிவத்துடன் வரக்கூடிய யம தூதுவர்கள். படர் அப்படின்னா துன்பத்தை செய்பவர்களை உயிரை பறிப்பதற்காக அவங்க கோர வடிவத்தோடு வருவாங்க. அடுத்தது நீபம் அப்படின்னு இருக்குது. நீபம் அப்படின்னா கடப்ப மலர் அப்படின்னு அர்த்தம். ஸோ முருகப்பெருமான் பக்தர்கள் எல்லாருக்குமே தெரியும் கடப்ப மலர் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்த உகந்த மலர். இந்த மலரை அணிவதனால்தான் முருகப்பெருமானுக்கு கடம்பன் அப்படிங்கிற திருநாமம் அந்த பரமபதிக்கு உண்டு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்தது வில வினில இலை. அது என்ன வில வினில இலை அப்படின்னா வெற்றிவேர் பெருமானுக்கு இனியதாக இருப்பதே இந்த விலா மரத்தினுடைய தளிர் தான். அது எளியதாக எங்குமே கிடைக்கக்கூடிய ஒரு தளிர் தான் விலா மரத்தினுடைய தளிர். அந்த விலா மரத்தினுடைய தளிரை அன்பர்களாகி நாம் தூய்மையாக பறித்து அந்த ஆறுமுக பரமனை அருட்சித்து அவருடைய அருளை நம்ம பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த விலா மரத்தினுடைய தளிருக்கு அவ்வளவு பவர் இருக்குது. அடுத்தது வெற்றி அப்படின்னு இருக்குது. வெற்றி அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் வெற்றி திணை, நம்ம ஸ்கூல்லே படிச்சிருப்போம். ஸோ வெற்றி அப்படின்னா வெற்றி வீரர்கள் தரிக்கக்கூடிய பூமாலை தான் வெற்றி. அந்த வெற்றி முருகப்பெருமான் அணியக்கூடிய மலர்களில் அந்த வெற்றியும் ஒன்று. ஸோ அந்த வெற்றிக்கு செச்சை அப்படிங்கிற இன்னொரு பேரும் இதற்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது திதி புதல்வர். திதி புதல்வர் அப்படின்னா காசிபர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த காசிபருடைய மனைவியர் எத்தனை பேர்னா 13. அதில் அதிதியோட மக்கள் தான் தேவர்கள். அப்போ திதியோட மக்கள் தைத்தியர்கள். அப்போ சூராதி யவுனர்கள் அந்த மரபில் தான் வந்தவங்க. அதனால் அவங்கள திதி புதல்வர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த திதியோட மக்கள் தைத்தியர்கள். அந்த சூராதி யவுனர்கள் திதியோட வழியில் வந்தனால அவங்கள திதி புதல்வர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் திதி புதல்வர். ஸோ காசிபருடைய மக்களில் யாருக்கு பிறந்தவங்கள நம்ம திதி புதல்வர் அப்படின்னு சொல்கிறோன்னு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
அடுத்த வரி சிகரகிரி தகரவிடும். ஸோ சிகரகிரி தகரவிடும் அப்படின்னா எம்பெருமான் ஏறக்கூடிய அவருடைய வாகனமாகிய மயில் வந்து பார்த்திங்கன்னா அளவிற்கரிய பேராற்றல் படைத்த ஒரு பறவை வந்து மயில். ஸோ முருகப்பெருமானுக்கு மயில் வாகனமாக இருக்குன்னா அது வந்து பேராற்றல் படைத்ததாகத்தான் இருக்கும். அந்த மயில் வந்து சிறகை வீசி பறக்கும்போது மலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சின்னதாக அதாவது பொடிப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 8 குல மலைகளும் கட்டு விட்டு குலுங்குகின்றன. ஸோ முருகப்பெருமானுடைய மயிலை பார்த்தே வந்து பார்த்திங்கன்னா மலைகள்லாம் வந்து குலுங்குகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவருக்கு வாகனமாக இருக்கக்கூடிய மயிலுக்கே அவ்வளோ பவர் அப்படின்னா நம்ம முருகப்பெருமானை வழிபடும் பொழுது நமக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த ஒரு வரியின் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது முதிய 11 விடையர் 30 முத்தேவர். தேவர் வந்து 33 அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய விபரத்தை அடிகளார் மிக விளக்கமாக சொல்கிறாரு. என்ன அப்படின்னா மொத்தம் உருத்திரர் வந்து 11 பேர், ஆதித்தர் வந்து 12 பேர், வசுக்கள் வந்து 8, அசுவினிகள் 2 ஆக 33 தேவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர்கள் 33 அப்படின்னு சொல்கிறதுனால இவங்க தனித்தனியே ஒவ்வொரு கோடி தேவர்களுக்கும் தலைவர். எனவே 33 தேவர்களுக்கும் 33 தலைவர். தேவர் அதிதேவர் அப்படிங்கிற இரு வகைப்பட்டவர்களுக்கும் பெருந்தலைவராக இருக்கக்கூடியவர் யாருன்னா நம்மளுடைய முருகப்பெருமான். இதுதான் முதிய 11 விடையர் 30 முத்தேவர். அப்போ 30 முத்தேவருக்கும் தலைவராக அதிதேவராக விளங்கக்கூடியவர் யாருன்னா முருகப்பெருமான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த முதிய 11 விடையர் 30 முத்தேவர் அப்படிங்கிற வரியோட இந்த திருப்புகள் வந்து முடியுது. ஸோ முக்கியமானது கருத்துரை என்ன அப்படின்னா மயிலேறி வருகக்கூடிய பெருமாளே, தேவர்களுடைய தலைவரே, ஈயம பயமரத்தை தேவரீருடைய திருத்தாள்களை வணங்க அருள் புரிவீர். ஸோ எனக்கு வந்து ஈயமனுடைய மரண பயம் வந்து எனக்கு வரக்கூடாது. அதுக்கு வந்து நாங்கள் வந்து உங்களுடைய திருத்தாள்களை வணங்குவதற்கு நீங்கள் வந்து எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் அப்படிங்கிறத இந்த திருப்புகளுடைய கருத்துரை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட இந்த திருப்புகள் முடியுது. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இதை விட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க ஒரு திருப்புகளை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வழக்கமாக சொல்கிறது நம்ம சேனலில் போடுற ஷார்ட்ஸு, வீடியோஸ் இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய எல்லா ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸை பார்த்து முருகப்பெருமான் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. நல்ல விஷயத்தை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், மோட்டிவேட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து இன்னொரு திருப்புகளோட மீட் பண்ணுறேன். பாய் பாய். தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்.